ஹலோ நண்பா, பிஎஸ்எஃப் ரேடியோ ஆப்ரேட்டர் அண்டு ரேடியோ மெக்கானிக்கு அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணீங்களோ அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல சென்டர் போட்டிருக்காங்க, எப்போ செலக்ஷன் சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது தான் இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். ஸோ அது கூட என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணும், அப்புறம் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அது என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிஎஸ்எஃப் ட்ரேட்ஸ்மேனுக்கு அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் சேம் ப்ராசஸ் தான். இதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இல்லை, சேம் ப்ராசஸ் தான். யாரும் பயப்பட தேவையில்லை. ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். முக்கியமாக நான் சொல்கிறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஓகே நண்பா, அப்ளை பண்ணலாம். இதுதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய வெப்சைட்டுக்கான லிங்க்கு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் கொடுத்துருக்கக்கூடிய வெப்சைட்டை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக இந்த பேஜுக்கு வருவீங்க. ஸோ இந்த பேஜுக்கு வந்ததும் இங்கே சைடில் கேண்டிடேட் லாகின் இருக்குது இல்லையா, இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாகின் மெயில் ஐடி கேட்கும், இல்லை மொபைல் நம்பர் கேட்கும், யூசர் நேமு. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஐ எம் நாட் ரோபோட் கொடுத்தீங்கன்னா டிக் ஆகிடும். அதுக்கப்புறம் லாகின் கேட்கும். லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் கொடுத்த உடனே உங்களுக்கு ஓடிபி வரும். இப்போ ஓடிபி வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். டைப் பண்ணிட்டு ஐ எம் நாட் ரோபோட் கொடுத்துட்டு திருப்பியும் சப்மிட் கொடுத்தீங்கன்னா அதான் உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இங்கே வந்ததும் இங்கே இருக்கு இல்லையா, நீங்கள் எப்போ அப்ளிகேஷன் அப்ளை பண்ணீங்களோ அந்த டேட் இருக்கும். அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் இருக்கா, அதை அப்படி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் மூணு ஆப்ஷன் கேட்கும். வியூ போஸ்ட் டீட்டெயில்ஸ் கேட்கும், பிரிண்ட் போஸ்ட் டீட்டெயில் கேட்கும், ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் அட்மிட் கார்டுன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கான அட்மிட் கார்டு ஓப்பன் ஆகிடும். ஸோ இவருக்கு வந்து கோயம்புத்தூரில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கோயம்புத்தூர் இருக்குது. ஒன்லி 2 சென்டர் மட்டும்தான், பெங்களூர் இல்லைன்னா கோயம்புத்தூர் கொடுப்பாங்க பிஎஸ்எஃப்க்கு. ஸோ உங்களுக்கு எந்த சென்டர்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இவருக்கு 29ஆம் தேதி, இந்த மாதம் 29ஆம் தேதி டைம் தந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன டேட்டில் செலெக்ஷன் இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. எவ்வளோ பேருக்கு கோயம்புத்தூரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம், இல்லை எவ்வளோ பேருக்கு பெங்களூரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் செலெக்ஷன் போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட் கொண்டு போகணுன்னா, எதனா ஒரு ஐடி ப்ரூஃபு, 10th மார்க் ஷீட்டு, ஓகேங்களா. உங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க. அப்புறம் அட்மிட் கார்டு, மெயினாக அட்மிட் கார்டு, இப்போ இந்த நான் காமிச்சேன் இல்லைங்களா, இந்த அட்மிட் கார்டை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அப்புறம் என்ன எடுத்துகிட்டு போகணுன்னா, அப்புறம் பிரிண்ட் போஸ்ட் டீட்டெயில்னு இருக்கும், இல்லை வியூ போஸ்ட் டீட்டெயில் இருக்குது. 2 கிளிக் பண்ணாலும் நீங்கள் அப்ளை பண்ணீங்களே, அப்ளை பண்ணும்போது கொடுத்தக்கூடிய டீட்டெயில் ஃபுல்லாத்தையும் நீங்கள் 2 செட்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகணும். இது 2 செட்டு, அட்மிட் கார்டு 2 செட்டு ஜெராக்ஸு, அது நீங்கள் அப்ளை பண்ண டீட்டெயில் 2 செட்டு ஜெராக்ஸு, டாக்குமெண்ட் எல்லாத்தையும் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும், ஓகேங்களா. மீதி எல்லா டாக்குமெண்ட்டும் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும். அவங்க செலெக்ஷன் போகும்போது செக் பண்ணுவாங்க, இல்லை ரன்னிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணுவாங்க. அது என்னான்னு பார்த்துக்குங்க, ஓகேங்களா. உங்களுக்கு என்ன சென்டர், எந்த இடத்துல சென்டர் போட்டிருக்காங்க, என்ன டேட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.